ராதிகா பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. இங்கே பாருங்க, என்ன வர கோவத்துக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. டாக்டர் அழகாக சொல்கிறாங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்க போதுன்னு. என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. எனக்கு மயு இருக்காது, உங்களுக்கு தெரியும்ல, எவ்வளோ அசிங்கம். இப்போ இந்த குழந்தை வேணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் ராதிகா, இப்போ வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபி சொல்லிட்டு இருக்காரு. சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன எங்கள் அம்மா வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. ஓ மயூ இருக்கே அங்கேயே, ஆமாம் ஆமாம் அங்கே தான் விடுங்க. கரெக்டு தான், நீ உங்கள் அம்மா கிட்ட போ, உங்கள் அம்மா கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் ராதிகாவை விட்டுட்டு அங்கேருந்து கோபி போகிறாரு. ராதிகா உள்ளே போகிறாங்க, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. என்னாச்சு ராதிகா, ஏன் நீ டென்ஷனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு ராதிகா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைண்ணே, இல்லை ஏதோ நடந்திருக்க மாதிரி இருக்குது. என்ன உங்கள் மாமியார் திட்டினாங்களா, இல்லைங்க பாக்கியா திட்டினாலா, ஏதாவது பிரச்சனையா சொல்லு ராதிகா, எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே ஓடுறாங்க, போயிட்டு பாத்ரூமில் போயிட்டு வாமிட் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஐயோ என்னாச்சு ராதிகா, உனக்கு என்னாச்சு, கதவை ஓப்பன் பண்ணி நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வாமிட் எடுத்துகிட்டே இருக்காங்க. வந்து டயர்டாக உட்காராங்க. அப்படியே அவங்க அம்மா பார்க்குறாங்க, என்னாச்சு ராதிகா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைம்மா, நான் மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இது தங்கம் மீன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உனக்கு குழந்தை பிறக்க போதா, நல்லபடியாக பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முத்தெல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் ராதிகா சொல்கிறாங்க, இப்போ போய் நான் எப்படிமா குழந்தை பெற்றுக்கிறது, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இதில் என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ பெற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. ஏன் அவங்க வீட்டு ஆளுங்கள்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்களா என்ன, நான் சந்திருக்கு ஃபோன் பண்ணிலாம் சொல்கிறேன் நீ மாசமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ராதிகா யோசிச்சுட்டு இருக்காங்க. கிச்சனில் இருக்காங்க, கோபியோட அம்மா இருக்கும்போது அங்கே அந்த கோபி வராரு. என்ன ஒன்றுமே முடியல எனக்கு, என் காலெல்லாம் வலிக்குதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கூட்டிகிட்டு போய் சோஃபாவில் உட்கார வைக்கிறாரு. எங்கே செஃப்பை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு. அவரா எங்கேயோ ஃபோன் பேசுகிறேன்னு போனார், ஆளையே காணும், என்னடா இது நடக்குது, எங்கள் அடுத்த மாதம்லாம் சம்பளமே கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. நான் தேடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோபி போய் தேடிட்டு இருக்காரு. அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க பாக்கி. அப்போ கரெக்டாக பழனிசாமி வராரு, சுற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கே நிற்கிறாரு. அப்போ ஒருத்தவங்க, என்ன இன்னும் சாப்பாடு யார் வேணும்னு கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இருக்கேன் சார், நான் இருக்கேன், உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவா 2 மீல்ஸ் வேணும். சரி வேறு ஏதாவது ஆம்லேட் ஏதாவது சைட் டிஷ் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி கேட்குறாரு. அதை பாக்கியாக பார்த்துட்டாங்க. பார்த்துட்டோன்னே வந்து கேட்குறாங்க, சார் நீங்கள் ஏன் சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது இல்லை, யாருமே இல்லை, அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி சொல்கிறாரு. சரிங்க சார் சரிங்க, நான் பார்த்துக்கிறேன், வாங்க வந்து உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இருங்க அதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாமே சமைச்சு கொண்டு வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. அங்கேருந்து செல்வி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சார் உங்களுக்காக அக்கா ஸ்பெஷலாக பண்ணது, அக்கா நிறைய வேலை பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு இதை தான் சமைச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க, நல்லா இருக்கா சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே சாப்பிட்றாரு. ஸ்வீட்டை வாயில் போட்டு அப்படியே ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக பாக்கியம் வந்து உட்காந்து அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது பார்க்குறாரு, ஐயோ என்ன மேடம் நீங்கள் இருந்து தெரியாமல் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார், நான் எப்பயோ வந்துட்டேன், நீங்கள் ஸ்வீட்டை ருசிச்சு கண்ணை மூடி சாப்பிடும் போது நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. மேடம் ரொம்ப சூப்பராக இருக்குது மேடம், டேஸ்ட்டாக இருக்குது மேடம், எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க மேடம், எனக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி சொல்கிறார். சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. என்னது இது என்னவோ எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. இது ஒன்றும் இல்லை, புக்கு தான், உங்களுக்கு நிறைய புக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சேன், அதில் இந்த புக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. சாதனை, நம்ம நினச்சது எல்லாமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு எல்லாமே பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குது சார், எல்லாமே நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. என்ன சார் இதில் ஒரு இங்கிலீஷ் புக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எப்படி இங்கிலீஷ் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. ஏன் மேடம் படிக்க முடியாது, நாம தான் ஸ்போக்கன் கிளாஸ் போகணும்ல, அதை வச்சு நீங்கள் படிங்க நல்லா வருவீங்க அப்படின்னு பழனிசாமி சொல்கிறாரு. பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க பாக்கியா புக்கை பார்த்து.